ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இடியம்ஸ் ஆஃப் தி வீக். இந்த வாரம் நம்ம 7 இடியம்ஸும் அதோட மீனிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடியம்னா என்னென்னு பார்க்கலாம். சில வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்து அதோட நேரடி அர்த்தத்தை கொடுக்காம உருவக அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு பேர் தான் இடியம். ஸ்மெல் அ ரேட். இதோட டைரக்ட் மீனிங் என்ன பார்ப்போம்? எலியோட வாசனையை பார்க்குறது. ஆனால் அப்படி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. இந்த இடியத்தோட அர்த்தம் என்னென்னா ஃபீலிங் தட் சம்திங் இஸ் ராங். அதாவது ஏதோ தப்பாக இருக்குன்ற நமக்கு ஒரு உணர்வு வரும் இல்லையா, அதை ஸ்மெல்ல ரேட்டுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடியம் சென்டென்சஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் திங்க் தீஸ் ஃபோட்டோஸ் வேர் டெலிட்டட் பை மிஸ்டேக். ஐ ஸ்மெல் அ ரேட். மேபி ஹி ஹஸ் சம்திங் டு டூ வித் இட். இதோட மீனிங் என்னென்னா, ஐ டோன்ட் திங்க் தீஸ் ஃபோட்டோஸ் வேர் டெலிட்டட் பை மிஸ்டேக். இந்த புகைப்படங்கள் எல்லாம் தவறுதலாக அழிக்கப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கல. ஐ ஸ்மெல் அ ரேட். எனக்கு இதில் ஏதோ தப்பாகப்படுது. மேபி ஹி ஹஸ் சம்திங் டு டூ வித் இட். அவனுக்கு இதில் ஏதாச்சும் ஈடுபாடு இருந்திருக்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள், when he made that offer, I smelt a rat. It sounded too good to be true. இதோட மீனிங் என்னென்னா, when he made that offer, அவன் அந்த சலுகையை கொடுத்தப்ப I smelt a rat. எனக்கு இதில் ஏதோ தப்பாக பட்டுச்சு. It sounded too good to be true. அது நம்ப முடியாத அளவுக்கு நல்லதாக இருக்கிறதுனால அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. Go to the dogs. இதோட டைரக்ட் மீனிங் என்ன பார்ப்போம்? நாய்கள் கிட்ட போகிறது. ஆனால் அப்படியே அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. இதோட மீனிங் என்னென்னா, டு சேஞ்ச் டு எ மச் worse கண்டிஷன். அதாவது இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு மாறுறது தான் கோ டு த டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடியம் சென்டென்சஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹாவ் யூ சீன் தர் கார் லேட்லி? இட்ஸ் ரியலி கான் டு த டாக்ஸ். இதோட மீனிங் என்னென்னா, ஹாவ் யூ சீன் தர் கார் லேட்லி? அவங்களோட காரை சமீபத்தில் பார்த்தீங்களா? இட்ஸ் ரியலி கான் டு த டாக்ஸ். அது இப்போது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. செகண்ட் எக்ஸாம்பிள், many things in our home have gone to the dogs during the last 3 months. இதோட மீனிங் என்னென்னா, many things in our home, எங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய பொருட்கள் have gone to the dogs during the last 3 months. கடந்த 3 மாதத்தில் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருச்சு. something fishy. இதோட டைரக்ட் மீனிங் என்ன பார்ப்போம்? மீன் சம்மந்தப்பட்டது. ஆனால் அப்படி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. இதோட மீனிங் என்னென்னா, ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சஸ்பீஷியஸ். அதாவது வினோதமாகவும் சந்தேகத்துக்கிடமாகவும் இருக்கிறத தான் நம்ம சம்திங் ஃபிஷ்ஷின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடியம் சென்டென்சஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், மை மதர் குட் ஆல்வேஸ் ஸ்மெல் தட் தேர் இஸ் சம்திங் ஃபிஷ்ஷி வென் எய்தர் ஆஃப் அஸ் வுட் பி அப் டு அ மிஸ்ஷீஃப். இதோட மீனிங் என்னென்னா, மை மதர் குட் ஆல்வேஸ் ஸ்மெல் தட் தேர் இஸ் சம்திங் ஃபிஷி. என்னுடைய அம்மா எப்பவுமே ஏதோ வினோதமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. வென் எய்தர் ஆஃப் அஸ் வுட் பி அப் டு அ மிஸ்ஷீஃப். எங்கள் 2 பேரில் யாராவது குறும்புத்தனம் பண்ணா. செகண்ட் எக்ஸாம்பிள், த மேனேஜர் ஸ்மெல்ட் சம்திங் ஃபிஷி அண்ட் ஸ்டார்டட் அன் இன்வெஸ்டிகேஷன். ஹி ஈவென்ச்சுவலி ஃபவுண்ட் தட் 2 employees வேர் ஸ்டீலிங் ஃப்ரம் த ஸ்டோர். இதோட மீனிங் என்னென்னா, த மேனேஜர் ஸ்மெல்டு சம்திங் ஃபிஷி அண்ட் ஸ்டார்டட் அன் இன்வெஸ்டிகேஷன். அந்த மேலாளர் அங்கே ஏதோ சந்தேகத்திற்கிடமாக நடக்குதுன்னு சொல்லி ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருக்காரு. He eventually found that 2 employees were stealing from the store. அவர் அப்படி விசாரித்ததில் 2 ஊழியர்கள் அந்த ஸ்டோரில் இருந்து திருடுனாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. Take the bull by the horns. இதோட டைரக்ட் மீனிங் என்ன பார்ப்போம்? எருதை அதோட கொம்பை வச்சு பிடிக்கிறது. ஆனால் அப்படி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. இதோட மீனிங் என்னென்னா, டேக் டிசைசிவ் ஆக்ஷன் இன் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். அதாவது கஷ்டமான சூழ்நிலையிலையும் தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து செயல்படுறது. இப்போ இந்த இடியம் சென்டென்சஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், த இந்தியன் கவர்மெண்ட்
will have to take the bull by the horns and tackle the inflation. இதோட மீனிங் என்னென்னா, the Indian government will have to take the bull by the horns. இந்திய அரசாங்கம் இந்த கடினமான சூழ்நிலையில் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும். அண்ட் டேக்கிள் த இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும். செகண்ட் எக்ஸாம்பிள், த அட்மினிஸ்ட்ரேஷன் டிசைடட் டு டேக் த புல் பை த ஹார்ன்ஸ் அண்ட் சால்வ்டு த ப்ராப்ளம் வித்தவுட் எனி டிலே. இதோட மீனிங் என்னென்னா, த அட்மினிஸ்ட்ரேஷன் டிசைடட் டு டேக் த புல் பை த ஹார்ன்ஸ். அந்த நிர்வாகம் இந்த கடினமான சூழ்நிலையில் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தது. அண்ட் சால்வ்டு த ப்ராப்ளம் வித்தவுட் எனி டிலே. அந்த பிரச்சனையை மேற்கொண்டு எந்தவித காலதாமதமும் இல்லாமல் சரி செஞ்சது. ஹார்ஸ் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் கலர். இதோட டைரக்ட் மீனிங் என்ன பார்ப்போம்? வேறு நிறத்தில் இருக்கிற குதிரை. ஆனால் அப்படி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. இதோட மீனிங் என்னென்னா, குவைட் அ டிஃப்ரெண்ட் மேட்டர். அதாவது இப்போ நம்ம பார்க்குற விஷயத்துலேருந்து ரொம்பவே வித்தியாசமான மாறுபட்ட வேற ஒரு விஷயம். இப்போ இந்த இடியம் சென்டென்சஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஆல்வேஸ் தாட் மேத் வாஸ் பிரிட்டி ஈஸி பட் அல்ஜிப்ரா இஸ் ப்ரூவிங் டு பி எ ஹார்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர். இதோட மீனிங் என்னென்னா, ஐ ஆல்வேஸ் தாட் மேத் வாஸ் பிரிட்டி ஈஸி. நான் எப்போவுமே கணக்கு ரொம்ப சுலபம்னு தான் நினச்சிருக்கேன். பட் அல்ஜிப்ரா இஸ் ப்ரூவிங் டு பி எ ஹார்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர். ஆனால் அல்ஜிப்ரா எனக்கு ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. செகண்ட் எக்ஸாம்பிள், his actions were not lawfully illegal but his intention was a horse of different color. இதோட மீனிங் என்னென்னா, his actions were not lawfully illegal. அவனுடைய செயல்கள் சட்டப்பூர்வமாக சட்டவிரோதம் இல்லை. பட் his intention was a horse of different color. ஆனால் அவனுடைய நோக்கம் வேற மாதிரி இருந்தது. let the cat out of the bag. இதோட டைரக்ட் மீனிங் என்ன பார்ப்போம்? பூனையை பைக்குள்ளேருந்து வெளியே விடுறது. ஆனால் அப்படியே அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. இதோட மீனிங் என்னென்னா, டு லெட் அ சீக்ரெட் அவுட் இன் தி ஓப்பன். அதாவது ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு ரகசியத்தையோ வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்கிறது. இப்போ இந்த இடியம் சென்டென்சஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் ப்ரிட்டெண்டிங் தட் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் வெல். இதோட மீனிங் என்னென்னா, ஐ ஹாவ் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். நான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படையாக சொல்லிட்டேன். தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் ப்ரிட்டெண்டிங் தட் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் வெல். இதுக்கு மேலேயும் இந்த திட்டம் நல்லா செயல்படுதுன்னு யாருக்கிட்டையும் நடிக்க தேவையில்லை. செகண்ட் எக்ஸாம்பிள், மை பாஸ் டிட் நாட் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அபவுட் த டீல் அன்டில் ஆல் த ரெலவெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வேர் சைன்ட். இதோட மீனிங் என்னென்னா, மை பாஸ் டிட் நாட் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அபவுட் த டீல். என்னுடைய முதலாளி அந்த ஒப்பந்தத்தை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி வச்சுக்கல. அன்டில் ஆல் த ரெலவெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வேர் சைன்ட். அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகிற வரைக்கும். ஃபார் த பேர்ட்ஸ். இதோட டைரக்ட் மீனிங் என்ன பார்ப்போம்? பறவைகளுக்கானது. ஆனால் அப்படி அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. இதோட மீனிங் என்னென்னா, அன்இன்ட்ரெஸ்டிங் அண்டு மீனிங்லெஸ். அதாவது சுவாரஸ்யம் இல்லாதது, அர்த்தம் இல்லாதது. இப்போ இந்த இடியம் சென்டென்சஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். டிரைவிங் இஸ் ஃபார் த பேர்ட்ஸ் when you live in a big city unless you like sitting in the traffic. இதோட மீனிங் என்னென்னா, டிரைவிங் இஸ் ஃபார் த பேர்ட்ஸ் when you live in a big city. ஒரு பெரிய நகரத்தில் நீங்கள் வசிச்சிங்கன்னா வண்டியை ஓட்டிட்டு போகிறதுல சுவாரஸ்யமும் இல்லை, அர்த்தமும் இல்லை. அன்லெஸ் யூ லைக் சிட்டிங் இன் த டிராஃபிக். உங்களுக்கு ஒரு வேளை போக்குவரத்து நெரிசலில் உட்கார விருப்பம் இருந்தால் இதை பண்ணலாம். செகண்ட் எக்ஸாம்பிள், திஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் ஃபார் த பேர்ட்ஸ். இட்ஸ் அவர் பேட் லக் டு ஹேவ் சோசன் திஸ் ஒன். இதோட மீனிங் என்னென்னா, திஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் ஃபார் த பேர்ட்ஸ். இந்த மாநாடு எந்தவித சுவாரஸ்யமாகவும் இல்லை, அர்த்தமுடையதாகவும் இல்லை. இட்ஸ் அவர் பேட் லக் டு ஹேவ் சோசன் திஸ் ஒன். இதை தேர்ந்தெடுத்தது நம்மளுடைய கெட்ட நேரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் இன்னும் பல வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.